பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 14ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையே நான் அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 24 verse 1. இதில் உள்ள ஒரு பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு எது பிரியமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமேன். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியமான காரியம். ஆமேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாரா? ஆசீர்வாதம் என்றால் என்ன? சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, உலக பிரகாரமாக இருக்கிற காரியங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தருக்கு நல்ல கார் இருக்குது, அவங்களுக்கு நல்ல பெரிய வீடு இருக்குது, நல்ல பண வசதிகள் இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதுதான் ஆசீர்வாதமா? யோசித்து பாருங்கள். அதுவும் ஆசீர்வாதம். உலகம் கொடுக்கிற பொருட்களினால் வருகிற ஆசீர்வாதம் ஒரு பகுதி, ஒரு பார்ட் ஆஃப் த பிளெஸ்ஸிங்காக நம்ம வச்சுக்கொள்ளலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகம் கொடுக்கிறதான இந்த ஆசீர்வாதங்களை மட்டும் வைத்து அல்ல. தேவன் இந்த பணத்தினால் வாங்க முடியாத சில காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா? என்னெல்லாம் நம்ம பணத்தால் வாங்க முடியாது? யோசித்து பாருங்கள். நம்ம இன்றைக்கி சமாதானமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். கடைக்கு போய் எனக்கு 1 கிலோ சமாதானம் கொடுங்க அப்படின்னா சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? பிரியமானவர்களே, இல்லை அமேசானில் ஆர்டர் பண்ணி ரொம்ப இம்மீடியட்டாக எனக்கு பீஸ் தேவைப்படுது, எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னா நம்மளுக்கு அனுப்பி வைப்பாங்களா? அதெல்லாம் பணத்தால் வாங்க முடியாத ஆசீர்வாதம் இல்லையா? பிரியமானவர்களே, சந்தோஷத்தை பணத்தால் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. சுகத்தை பணத்தால் வாங்க முடியுமா? டாக்டர்ஸ் கிட்ட நம்ம போகிறோம், நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு மருந்து கொடுக்குறாங்க, நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அவங்களால சுகமாக்க முடியுதா? மருந்துகளோ ட்ரீட்மெண்ட்ஸோ நம்மளை சுகமாக்க முடியுதா? இல்லையே. தேவன் தான் நம்மளை சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பணத்தால் வாங்கும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஒரு பகுதியாக இருந்தாலும் இன்னொரு பகுதியில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆத்மாவுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள். ஆத்மா என்ன தேடுது? இந்த ஆத்மாவை நீங்கள் பணத்தை கொடுத்து அதை திருப்திப்படுத்திடலாமா? பண்ண முடியாது. நல்லா படித்ததுனால என் ஆத்மா திருப்தியாக இருக்குதா அப்படின்னா இன்றைக்கி படித்தவர்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அப்படி இருக்கிறாங்களா? பணம் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்களா? சமாதானமாக இருக்கிறாங்களா? இல்லையே. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ கஷ்டங்களில் போகிறாங்களே. ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு இருந்து நம்மளை நடத்துகிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் அன்றன்றைக்கு சந்திக்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டுடைய கரம் உங்களோடு கூட இருக்குது. பார்த்தீங்களா? எந்த சூழ்நிலையிலையும் இயேசு என் கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் நமக்கு இருக்குதில்ல. அதுதான் பிரியமானவர்களே ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவருடைய பிரியம்லாம் என்னது? தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்றைக்கி பெற்றோராகிய நம்மளுடைய விருப்பம் என்னது? நம்முடைய ஆசை என்னது? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். எந்த பெற்றோராவது, அதாவது நல்ல மனசில் இருக்கிற எந்த பெற்றோராவது என் பிள்ளைங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களா? ஒருத்தருமே நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை மனசு சரியில்லைன்னா அவங்க அப்படி நினைக்கலாம். ஆனால் நல்ல மனதோடு இருக்கிற எல்லா பெற்றோரும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பிள்ளைங்க நல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தான் பெற்றோர் விரும்புகிறாங்க. அப்போ நம்முடைய சொந்த இந்த உலகத்திற்குரிய பெற்றோரே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது, நம்மளை படைத்து நம்மளை உருவாக்கி நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் அந்த தேவன் இல்லையா? அந்த தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறது எவ்வளோ நியாயம். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாக இருப்பது கர்த்தருக்கு பிரியம். தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இருப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரோடு இணைந்து இருக்கணுன்றது ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமேன்.
அப்போ தேவன் இவ்வளோ தூரம் நம்மளை பாதுகாக்கிறார், தேவன் இவ்வளோ தூரம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவனுடைய பாதுகாப்பு வளையம் நம்மளை சுற்றிலும் இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்னைக்கு நம்ம எல்லா வீட்டில் கதவுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பூட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கதவை பூட்டி நம்ம வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறோம். இப்போ யாராவது உள்ளே வர முடியுமா? உள்ளே வர முடியாது. ஆனால் தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கதவை தட்டுறாங்க. அந்த கதவை தட்டும் பொழுது நான் கதவை திறந்து அவங்கள வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டா அவங்க உள்ளே வரலாம், அப்படி தானே? அப்போ இன்றைக்கி ஏன் கஷ்டங்கள், ஏன் பிரச்சனைகள், ஏன் போராட்டங்கள் வருகிறது? சில நேரங்களில் நம்ம சிலரை உள்ளே, பிசாசானவனை உள்ளே அனுமதிக்கும் பொழுது அந்த திருடன் எதற்காக வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்போது கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாக தான் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் தன்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து தான் என்னைய வச்சிருக்கிறாரு. ஆனால் நான் தான் என்ன பண்ணுறேன், நிறைய நேரத்தில் இந்த பிசாசை வா அப்படின்னு அழைக்கிறேன். எப்படி வான்னு அழைக்கிறேன்? பாவம் செய்து. அப்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னது? பாவம். அந்த பாவத்துக்கு அதிபதி யார்? பிசாசு. அப்போ அந்த பாவத்தை நான் செய்யும் பொழுது அவன் உள்ளே வருகிறான். அவன் உள்ளே வந்துட்டான்னா தேவன் எனக்கு வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நாசமாக்கிட்டு போகிறது தான் அவனுடைய வேலை, இல்லையா? எனக்கு இருக்கிற சமாதானத்தை அவன் திருடிடுறான், எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை திருடுறான், எனக்கு இருக்கிற ரட்சிப்பை திருடுறான். இதுதான் அவனுடைய வேலை. ஏன் அவனை அனுமதிக்க வேண்டும்? ஏன் கதவை திறந்து வா என்று அவனை அனுமதிக்க வேண்டும்? பாதுகாப்பாக ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு, இல்லையா? ஆசீர்வாதமாக தானே நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்போது நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்று அறிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நான் தான் சில காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் பார்க்காத, இப்படியெல்லாம் பேசாத, இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாத அப்படின்னு சொல்கிறத நான் போய் செய்கிறேன், பார்த்தீங்களா? அப்போ தான் நான் வம்புக்கு போகிறேன். இப்போ நம்ம பிள்ளைங்க சொல்கிறோம்ல, இப்படி பண்ணாத, இல்லை நான் பண்ணுவேன்னா என்ன நடக்கும்? அது கான்சிக்வன்ஸ் என்ன? அது அவங்க தான் அனுபவிக்கணும், இல்லையா? அந்த மாதிரி தான் சில நேரத்தில் நம்ம போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிறோம், எங்கேயோ போய் சிக்கிக்கிறோம். அப்புறம் சமாதானம் இல்லை, அப்புறம் சந்தோஷம் இல்லாமல் போயிடுது. ஆனாலும் கூட தேவனிடத்தில் வரும் பொழுது கர்த்தர் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய தப்பிதங்களையும் மன்னித்து நம்மளை மறுபடியும் ஆண்டவர் பாதுகாத்து நடத்துகிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா! அதுதான் தேவனுடைய கிருபை. உங்களை ஒரு சூனியக்காரனோ மந்திரவாதியோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ மந்திரம் போட்டுட்டாங்க, அதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எந்த மந்திரமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைனா என்னது? தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை. நான் எப்போ தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறேன், தேவனுடைய பிரமாணங்கள், தேவன் எனக்கு சொல்லுகிற காரியங்களை நான் கீழ்ப்படியும் போது அந்த பாதுகாப்புக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். ஆனால் நான் பாவம் செய்யும்போது, கர்த்தருடைய கற்பனையை மீறும் பொழுது நானாக வெளியில் போய் விடுகிறேனே, அப்பொழுது தான் இந்த பாதிப்புகள் வருகிறது. ஹல்லேலூயா! அப்போது நம்ம ஒன்று நல்லா அறிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவரே, நீர் என் கூட இருந்தால் ஏன் ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா! கர்த்தர் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது தான், நீங்கள் சந்தோஷமாக மன நிறைவாக நல்லா எல்லா தேவைகளையும் பெற்று சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் ஆண்டவருக்கு பிரியம். பூரணமாக இருக்கணும். ஹோல் பிளெஸ்ஸிங் இல்லை, ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், இமோஷனல் பிளெஸ்ஸிங். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், வானத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், கர்ப்பத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் அருமையாக அந்த வசனங்கள் இருக்குது. அப்போ எல்லாவற்றிலையும் நம்ம நிறைவாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது தான் தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா! அந்த தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?